Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு Bank Nifty and Nifty ல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன ட்ரேட் எல்லாம் எடுத்துறோம். சோ ப்ராஃபிட் பண்ணாமா லாஸ் பண்ணாமான்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா சொல்லுங்க. சரி வாங்க வீடியோ. இப்போ நான் வந்து நிஃப்டில 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங் வெறும் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டும் பண்ணாம பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ் வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்னா என்னன்னு தெரியாதவங்க வந்துட்டு ஸோ நம்மளோட வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அது ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ பட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே ஒரு பெரிய கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி உங்களுக்கு அங்கிருந்து ஒரு நல்ல ஃபால் வந்து வந்திருக்கு. நாங்க ட்ரேட் பண்ணது வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் அப்போலோ ஹாஸ்பிட்டல் புட் ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணோம் அண்ட் ஐடிசில கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணோம். இது வந்துட்டு நம்மளுடைய பிரீமியம் குரூப், டெலிகிராம் பிரீமியம் குரூப். இதுல வந்துட்டு நான் ட்ரேட்ஸ் எல்லாம் நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு காப்பி பண்ணி கொண்டா நம்மளோட பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க. நீங்க மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு 1300 புக் பண்ணேன். பட் நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணாங்க இன்னைக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ குரூப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதுல ஜாயின் பண்ணிக்கிறது மூலமா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டே இருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் வந்துட்டு எல்லாருமே புக் பண்ணிருக்காங்க நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஒரு மெம்பர் நம்மளுடைய மெம்பர் 13,125 ரூபா புக் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு மெம்பர் வந்துட்டு 7,000 ரூபா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காரு. ஸோ HDFC AMC நம்ம சொல்லியிருந்தோம், அதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காம ஜாயின் பண்ணி நம்மளுடைய குரூப் வந்து யூஸ் பண்ணீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம அனலைஸ் பண்றதுக்கு போயிடுவோம். ஸோ எப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு நிப்டி ஒரு நல்ல ஃபால் ஆனதுக்கு அப்புறம் ஸோ சப்போர்ட் ஜோனா வந்துட்டு 19,989 அதாவது 19,885 இந்த லெவலை வந்துட்டு சப்போர்ட்டா வந்து எடுத்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கா. ஸோ முக்கியமான சப்போர்ட் லெவல் என்னன்னா 20,000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டா. நாளைக்கு கால் சைடு எப்போ போவோம்னா ஒரு கேப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 19,975 மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தா வந்துட்டு நீங்க கால் சைடு போய்க்கலாம். ஸோ இந்த கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா மார்க்கெட் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கேப்பை வந்துட்டு விட்டு வைக்காது. ஸோ இந்த கேப் வந்துட்டு நாளைக்கு கூட ஃபில் ஆகலாம் உங்களுக்கு. ஒருவேளை நாளைக்கு 19,975 மேல வந்துட்டு நிப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்தா கேப் ஓப்பன் ஆகி கண்டிப்பா 20,050 அண்ட் 20,100 உங்களுக்கு ரெண்டு டார்கெட்டுமே வந்துட்டு ஹிட் ஆகிற சான்சஸ் இருக்கு. புட் சைடு நீங்க எப்போ போய்க்கோன்னா உங்களுக்கு இந்த லோ இன்னைக்கு வந்து இந்த லோ 19,877. ஸோ இந்த லோ வந்து மார்க் பண்ணிக்கங்க. இதை பிரேக் பண்ணானா உங்களுக்கு வந்துட்டு புட் சைடு வந்து நீங்க போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்க சஸ்டெயின் ஆச்சுன்னா 19,800 வந்துட்டு அல்டிமேட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து போய்க்குங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு சைடுவேஸ் ஜோன். ஸோ இந்த ஜோன் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரியும் இருக்கு. ஸோ இது சைடுவேஸ் ஜோனா இருக்கும் நிப்டிக்கு. ஸோ இதுல பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மேல வந்துட்டு 19,975 பிரேக் அவுட் ஆனா கால் சைடு போங்க. கீழே 19,880 அப்படிங்கிற 850 இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணா புட் சைடு போய்க்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட் நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப் நாளைக்கு. இந்த கேப் வந்து நாளைக்கு ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 90% வந்து சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட் எப்பவுமே வந்து அன்ஃபில்டு கேப் வந்து ஃபில் ஆகும். ஸோ ஒரே நாள்ல இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். நாளைக்கு கொஞ்சம் மூவ் கொடுத்து நாளானிக்கு இந்த கேப் வந்து ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் வந்து நிப்டியோட அனலைசிஸ். ஸோ நீங்க பேங்க் நிப்டியோட அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம்ல இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஃப்ரீ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. பிரீமியம் டெலிகிராம்ல ஜாயின் பண்றதுனாலும் மறக்காம வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரீ குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்போம். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு சூப்பர் ட்ரேட் புக் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஐடிஸ்ல ஒரு சூப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ஜி நேச்சுரல் கேஸ்ல வந்துட்டு ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். ஸோ எல்லா விதமான ட்ரேடு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் எல்லாத்துலயுமே வந்து ட்ரேட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ மெம்பர்ஸும் வந்துட்டு நம்மளுடைய ட்ரேட் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தது இதெல்லாமே வந்து நம்ம கொடுத்த ட்ரேட்ஸ் தான். ஒரு மெம்பர் வந்து இன்னைக்கு மட்டும் ப்ராஃபிட் பண்ணது. ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை ஒரே ஒரு ட்ரேட்ல வந்துட்டு நீங்க எடுக்கிறதுக்கு நான் 100% கேரண்டி சொல்லுவேன். 100% கேரண்டி வந்து நான் கொடுப்பேன். ஸோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வீடியோ கோர்ஸும் இருக்கு. ஸோ ஆர்டர் ஃப்ளோ பத்தி தெரிஞ்சுட்டு நீங்க வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்மகிட்ட கத்துக்குங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கிளியரா இந்த மாதிரி சார்ட் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வந்துட்டு நான் இன்னைக்கு
ஐடிசி சார்ட்லயே வந்துட்டு இந்த இடத்துல ஷேர் பண்ணிருப்பேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளியரா ஒரு கேண்டிலுக்குள்ள எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்து ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுடைய அக்யூரன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு. இந்த 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 வீடியோக்கு வந்துட்டு 100 லைக்ஸ் வந்து நம்ம டார்கெட் வைக்கிறோம். ஸோ இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய வந்து விடுவோம். நம்மளுடைய டெலிகிராம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து பார்த்துருப்போம். நிஃப்டி எப்படி நம்மளுக்கு கேப் டவுன் ஆகி நல்ல ஒரு ஃபால் கொடுத்தானோ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 2% வந்துட்டு இன்னைக்கு ஃபால் கொடுத்தான். ஸோ க்ளோசிங் டைம்ல நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வந்து வந்துருச்சு. இந்த பவுன்ஸ் பேக்கும் வரும் நான் சொல்லியிருந்து ஈவினிங் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 2-3 o'clock ஆட்ட நான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லயே வந்து சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி வில் க்ளோஸ் எபோவ் 45450 45,450க்கு மேல வந்துட்டு 240க்கே சொல்லியிருந்தேன். அதாவது 45,320 250 ட்ரேட் ஆயிருக்கும்போது ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேல வந்து க்ளோஸ் வைப்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு 235 பாத்தீங்கன்னா மார்க்கெட் எங்க இருக்குதுன்னா இங்க இருக்கு. 45,300 150 பாயிண்ட் வந்துட்டு பவுன்ஸ் கொடுத்து நல்ல க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த லோ தான் வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைப்போம். ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இப்போதைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இந்த ஜோன் வந்து டிராப் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு மார்க்கெட் அதிக டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இங்கிருந்து ஒரு நல்ல ரேலியே வந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு டிமாண்ட் ஜோன், இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணா நல்லா நான் வச்சுங்க 45,300 பிரேக் அவுட் பண்ணினால் புட் சைடு வந்து போங்க. 45,300 பிரேக் அவுட் பண்ணா புட் சைடு போயிட்டு 45,000 உங்களுக்கு அல்டிமேட் டார்கெட்டா வச்சுக்கலாம். 45,100. ஸோ ஏன்னா 45,000 ஒரு ரவுண்ட் நம்பர் ஃபிகர் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகும். கால் சைடு எப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 45,600 இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதே வந்து பிரேக் பண்ணோம்னா உங்களுக்கு கால் சைடு வந்து போய்க்கலாம். 45,900 வரைக்கும் போகலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு கேப் வந்து ஃபில் பண்றதுக்கு நாளைக்கு 90% வந்து சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கா. அது 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். ஸோ இது இன்ட்ராடே லெவலில் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி சஸ்டைன் ஆயிட்டு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு டே ஹையா வந்து பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு டே ஹை வந்துட்டு பிரேக் பண்றதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ லெவல்ஸ் எல்லாம் மறக்காம நோட் பண்ணிக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஸோ நாளைக்கு இதை பிரேக் பண்ணும்போது நீங்க புட் சைடு போய்ங்க. கிளியரா சொல்லியிருக்கோம் 45,300 இன்னைக்கு வந்து லோ பிரேக் பண்ணும்போது கால் சைடு வந்து எப்போ போறீங்கன்னா 45,650. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணா மட்டும்தான் கால் சைடு போறீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் மார்க்கெட் வந்து பியரிஸ்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு HDFC பேங்க்னால தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து மெயினாக ஃபாலோ ஆயிருக்கு. HDFC பேங்க் வந்து 4% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பேங்க் நிஃப்டி இவ்வளோ பெருசாக ஃபாலோ ஆயிருக்கு. மற்றபடிக்கு இன்னுமே PSU பேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் நாளைக்கு ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ எல்லா பேங்க்குமே வந்து லாஸ்டா க்ளோசிங் கொடுக்கும்போது நல்ல ஒரு அப்லோ தான் வந்துட்டு க்ளோஸ் கொடுத்துருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா PSU பேங்க்கா செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ அதுதான் இந்த 2 கேண்டில் லாஸ்ட் 30 மினிட்ஸ் பையிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்பதான் வந்து நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. பை பாய்.